விட்டு கிளம்பிடுவாங்க. இல்ல இதுதான் கிளைமேக்ஸ், இனிமேல் சுபம் அப்படின்னு தெரிஞ்சுன்னா தியேட்டர் விட்டு பாதி பேர் போயிடுவான். ஆனா ஜாகிஜான் படத்துக்கு மட்டும்தான் வெயிட் பண்ணி எல்லாரும் பார்ப்பாங்க. ஏன் ஸ்டென்ட் காட்சியில இருந்தாலும் என்னென்னலாம் பண்ணியிருக்காருன்னு பார்க்கறதுக்கு தயாரா இருப்பாங்க. ஆனா ஒரு விஷயம் சொல்லவா உங்களுக்கு, டிராகன் லார்ட்னு ஒரு படம், அதுல ஜியான்ஜி கேம் பத்தி ஒரு ஷாட், ஒரு காட்சி எடுக்கிறாரு. அந்த காட்சி அவர் எதிர்பார்த்த மாதிரி வரல, ஜாகிஜான் எதிர்பார்த்த மாதிரி வரல. அதுக்கு ஜாகிஜான் என்ன தெரியுமா பண்ணாரு, நீங்களாம் வந்து நம்ப கூட மாட்டீங்க, அந்த ஒரே ஒரு காட்சியை நேர்த்தியாக எடுப்பதற்கு 2900 டேக்குகள் எடுத்தார். 2900 டேக்குன அந்த ஒரே ஒரு காட்சி பெர்ஃபெக்ஷனா வரணுங்கிறதுக்காக. ஒன்னு சொல்லவா, இந்த உலகத்தில் எந்த மனிதன் தான் செய்கிற வேலையை நேர்த்தியுடன் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறானோ அந்த மனிதன் அந்த தொழிலினுடைய சிகரத்தில் இருக்கிறான் என்று அர்த்தம். நேர்த்தி தான், பெர்ஃபெக்ஷன் தான், டெடிகேஷன் தான். ஆனா ஒரு விஷயம் சொல்லவா, இதே ஜாகிஜான் பிறந்தப்ப மருத்துவ செலவுக்கு கூட காசு இல்லாம அவங்க பெற்றோர்கள் தவித்த பொழுது 5 கிலோ எடையில கொழு கொழுன்னு ஒரு குழந்தை பிறந்திருக்கு. 5 கிலோ எடையில கொழு கொழுன்னு ஒரு குழந்தை பிறந்திருக்கு. நல்ல அழகான குழந்தை பிறந்தா பிரசவம் பார்க்குற டாக்டர்ஸ்க்கே அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். எல்லா குழந்தைங்களையும் சந்தோஷப்படுவாங்க, கியூட்டா இருந்தா இன்னும் சந்தோஷப்படுவாங்க. அந்த குழந்தையை பார்த்தோம், அந்த டாக்டருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அவங்க சொன்னாங்களாம், நீங்க வந்து பிரசவ செலவு எதுவும் தர வேண்டாம், குழந்தைய வேணா என்கிட்ட கொடுத்துருங்கன்னு இருக்காங்க. அவங்க அம்மா அப்பா ஒத்துக்கல. அவங்க அப்பா கடனுடனே வாங்கி பணத்தை கட்டி வெளியில கூட்டிட்டு வந்த மனுஷன் தான் ஜாகிஜான். நம்ப மாட்டீங்க, 3 வேளை சூப் சாப்பிடுவதற்கு கூட வழி இல்லாமல்